திண்டுக்கல் SeeragaSambaa ஃபேமஸ் நம்பர் 1. தஞ்சாவூர்ல ஆடியோ ஆபீஸ் பக்கத்துல விஜய் மகால்னு சொல்லி சூப்பர் தான். அதாவது சின்ன பிள்ளைல நம்ம ஆயா அம்மியில அரைப்பாங்க அந்த டேஸ்ட் தான். நல்லா சொன்னீங்க. பூரா போல்னஸ் தான். அம்மே போல சாம்பிளுக்கு தட்டோட நிக்கிறாரு. காட்டுதா அடிச்சாதான் சோறு. கரெக்டா அடிச்சா அப்படியே சூப்பரா அடிச்சா. ஹலோ மாஸ்டர். நம்ம இப்போ தஞ்சாவூரில் இருக்கோம். நம்ம நாளைக்கு வந்து ஒரு வளைகாப்பு நிகழ்ச்சிக்காக நம்ம பிரியாணி செய்ய வந்திருக்கோம். திண்டுக்கல்லேருந்து நம்மளை கார்லேயே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆடு முன்னாடி வண்டியில் ஏற்றி பிக்கப்பில் நிற்கிது. நாங்கள் திண்டுக்கல்லேருந்து தேக்ஸா கொண்டு வந்துட்டோம். சும்மா கம்மியான பர்சனுக்கு தான் செய்கிறோம். ஆனால் சிறப்பாக சூப்பராக செஞ்சு கொடுக்குறோம். நீங்கள் தான் வரணும்னு எங்களை ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணிவிட்டு எங்களுக்கு கார்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. ஆமாம், நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவங்க. இவங்க மதுரை தான், மதுரை திருநகர். அண்ணன் தங்கமான மனுஷன், உண்மையிலே அருமையானவர். அவர் நம்மளை பிடிவாதமாக நீங்கள் தான் வரணும்னு சொல்லி திண்டுக்கல்லே தேக்ஸா ஆடு நான் கொண்டு வந்துடுவேன். அரிசி, பருப்பு, எண்ணெய், எல்லா ஜாமானும், காய்கறிலேருந்து எல்லா ஐட்டமே அப்படியே காருக்குள்ள இருக்கு. வாங்க பார்க்கலாம், வாங்க. ஜாமான் இருக்கு. தேக்ஸா உள்ள இருக்கு, பார்த்தீங்களா? தேக்ஸா தெரியுதுங்களா? ஏட்டு ஜெட்டு காய்கறிலேருந்து மளிகை ஜாமான்லேருந்து அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாமே, பேப்பர் ரோல் உள்பட ஏட்டு ஜெட்டு எல்லாம் வந்து திருப்போணத்துல மகால்குள்ள போகலாம். இது வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தஞ்சாவூர்ல இருக்கோம். தஞ்சாவூர்ல ஆடியோ ஆபீஸ் பக்கத்துல விஜய் மஹால்னு சொல்லி, அதாவது அசோக் கிராண்ட் மஹால், விஜய் மஹால். அப்படியே பாருங்க, மஹால் உள்ள போய் பார்ப்போம் வாங்க. நம்ம இப்போ வந்து பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு செலவு மசாலா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நைட்டுக்கு சைவ மாற்ற சமைச்சிட்டு இருக்காரு. அதை நம்ம சாப்பிட்டு வேலையை பார்க்கிறோம். அதை சாப்பிட்றதா நம்ம ஆவலா இருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சமைச்சு சாப்பிட்றதோட இன்னொருத்தவங்க சமைச்சு சாப்பிட்றதா ஏற்கனவே ஒரு வீடியோ நாங்கள் சொல்லியிருக்கோம். நம்ம நண்பர்கள், நம்ம அவங்களாம் மாஸ்டர் பிரியாணி மாஸ்டர் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சாப்பாடோட அவங்க ஒரு இடத்துல சமைக்கிறாங்க தெரிஞ்சு அங்கே போய் சாப்பிட்றது தான் நாங்கள் ஆர்வமாக போவோம். நாங்கள் இப்போ லோக்கல் போகிறதே இல்லை, முடியல. ஏன்னா சப்ஸ்கிரைபர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. சப்ஸ்கிரைபர் தான் அவங்க. இப்போ பண்ண போகிற சப்ஸ்கிரைபர் தான். அப்போ சாப்பிடல கொள்ளல, நம்ம சாப்பிட வீடியோ பார்த்து நல்லா இருக்கும் எங்களை கூப்பிட்டுருக்காங்க. என்னங்க கண்டிப்பாக லோக்கல் எங்களால் போக முடியல, அவங்க சங்கடப்படுறாங்க. எங்க வரல ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பொருளும் எங்களை கேட்டு செய்கிறாங்க. ஆடு மட்டும் நான் பொறுப்பு பகிர்ந்து நீங்கள் பிடிச்சிடுறேன். திண்டுக்கல்ல தான் நீங்கள் ஜாமான் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. பணம் உங்களுக்கு போட்டு விட்டுறேன். நீங்கள் அரிசியிலேருந்து காய்கறியிலேருந்து எல்லாம் ஏட்டு ஜெட்டு ஜாமான் பிரியாணிக்கு தேவையானது பூரா வந்துடணும். கார்டனில் இருக்கும். ஆமாம், கார்டன். இப்போ நம்ம கார்டனில் கொஞ்சம் அதாவது இறைப்பாறை வந்திருக்கோம், ரிலாக்ஸ்னஸ்க்காக வந்திருக்கோம். ஒரு இறைப்பாறை, வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இஞ்சி வெட்டியாச்சு. ஒரு ஆசைப்படுறாரு தஞ்சாவூர் கோயிலை சுற்றி பார்க்க. அதான் போயிடலாம், டைம் இருந்தா போகலாம். தஞ்சை பெரிய கோயில் ஒன்றும் தப்பு இல்லை, இருக்கு பக்கம் தான். இவங்க சொல்றாங்க, நம்ம இப்படிதான் சொல்லுவாங்க. நாளைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மேனி வச்சமாயிரும், எப்படா வீட்டுக்கு ஓடுவோன்னா இருப்பாங்க. என்னங்க பண்றீங்க? ஏதோ நினைவுகள் ஓடி போட்டு விளையாடுறாங்க. பாண்டி விளையாடுற நொண்டி அடிச்சு. தேக்ஸாவுக்கு இரும்பு அடுப்பு தான் போடலாம். இங்கே பாருங்க, ஓவர் உயரம், அதனால தேடி பிடிச்சி கல்லுக்கு பாருங்க, கல் எடுத்துருக்கான். அப்படியே தேக்ஸா ஏற்க வாங்க. பீஸ் வச்சுக்கணும், கிளீனாக உட்காந்துருக்கீங்க. வேற லெவலில் உட்காந்துருக்கு. 20 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். 13 படி. ஆமாம், மட்டன் பிரியாணி வேற லெவலில். வந்து 2 லிட்டர் நெய் ஊற்றிக்கலாம். 2 லிட்டர் நெய் ஊற்றிட்டு தம் உடைக்குமா அரை ஊற்றிக்கலாம். நாங்கள் ஊற்றுங்க வாங்கிக்க. கடல் நிறைய பட்டால் 3 லிட்டரு அடிங்க. பல்லாரி 2 கிலோ போடுறான் வாங்க. புதினா 2 கட்டு. வரமிளகாத்தூள் 200 கிராம். இருபது கிலோ தனி கறி. மட்டனுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எலும்பு தால்ச்சாக்கு ஒரு 8 கிலோ எடுத்து வச்சுருக்காங்க. 7-8 கிலோ பூரா கழிச்சுட்டாங்க தண்ணி. இப்போ நம்ம வெங்காயம் பொன்னரமாக ஆயிடுச்சு. 2 கிலோ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி மசிஞ்சிருச்சு, மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். 20 கிலோ மட்டன் அப்படியே போடுங்க. தனி கறி. பூரா போன்லெஸ் தான்.
தயிர் 2 லிட்டரு முடிச்சா 10 கிராம் ஏலக்காய் பைண்டி பேரி வச்சுருக்கோம். அதாவது சின்ன பிள்ளைல நம்ம அம்மியில் அரைப்பாங்க அந்த டேஸ்ட்டு தாங்க. பவுடரை போட்டால் மேலே மிதக்கும். இதுதான் டேஸ்ட்டு. பட்டை வந்து 160 கிராமு, கிராம்பு வந்து 40 கிராமு, ஏலக்காய் 80 கிராமு. இங்கே பாருங்க அம்மியில் அரைச்சிருக்குங்க. அப்படியே அம்மியில் அப்படிதான் நாங்களும் மிக்சி தான் அம்மியில் அரைச்ச மாதிரி. இதுதான் டேஸ்ட்டு. சின்ன வெங்காயம் 2.5 கிலோ. 2.5 கிலோ சின்ன வெங்காயம். பூண்டு 2.5 கிலோ தான். பூண்டு 2.5 கிலோ. புது இஞ்சி தான் 2 கிலோ. முந்திரி பருப்பு 150 கிராமு. 13 கை. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. தனி கறினால இன்னும் 2-3 கை போடணும். அப்புறம் ஏற்றிக்கலாம். சரிங்களா? செலவு தண்ணி சென்டரில் அப்படியே ரேக்ஸா இருக்கட்டும் வட்டாவாக இருக்கட்டும் சென்டரில் தான் பிடிக்கும். செலவு வெந்துக்கிட்டு இருக்கு. கொதிச்சு பாருங்க. அப்படியே கிண்டிடலாம். பாருங்க இப்போ கொதிக்குதுங்களா? மல்லித்தலை 2 கார்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட தேவையில்லை. ஏன்னா கிண்டியாச்சு. தெரிஞ்சு வரட்டும். அப்படி தம்பி நில்லுங்க. இது என்னது? மீனியா? பாறை மீன் தாங்க. பாடுற மீன் இருக்குது. மறந்தாவா மீன் இருக்கு. இன்னைக்கு சிக்கன் 65 சாப்பிடாதீங்க. ஒரு நாளைக்கு மீன் தான். ரொம்ப நாள் ஆச்சு மீன் சாப்பிட்டு. கறி இப்போ அனலில் போட போகிறோம். எரியறதை எடுக்கிறோம் பாருங்க. அப்படியே கீழே இந்த இறகு எடுத்தேன். இதுதாங்க டேஸ்ட்டு. அனலில் போடுறது தான் டேஸ்ட்டு. அங்கே பாருங்க. ஒரு 1/2 மணி நேரம் அனலில் இருக்கணும். எரியக்கூடாது. அனல்லே ஒரு 1/4 மணி நேரம் ரொம்ப விட்ட தண்ணி இருந்துச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு ஸ்டேஜை பார்ப்போம் வாங்க. பார்த்தீங்களா? அப்படியே தண்ணிலாம் சுண்டி அப்படியே பார்த்தீங்கன்னா கெட்டிய கோந்து மாதிரி. இப்போ கறி பார்ப்போம் எப்படிங்க பார்ப்போம். பார்க்கலாம் பாருங்க அண்ணன் கறி ஒரு 65% அனல்லே கிடக்கட்டும். எப்படி பார்த்தீங்கல்ல? அனலில் வைக்கிற மாதிரி டேஸ்ட் வேறு எதுலேயும் இருக்காதுங்க. இங்கே பாருங்க அனலில் இருக்கட்டும். இப்போ வந்து 1/2 மணி நேரம் அனல்லே இருந்துச்சு. செலவு ரொங்கிருச்சு. வேற லெவலாக பாருங்க. வேற ஏற்றுறாரு பாருங்க. ஏற்றுப்பா வேற ஏற்றுங்க. புகையை விடாம ஏற்றுறாரு. வேற ஏற்றுறாரு. செலவை பாருங்க. அப்படியே காட்டுங்க. அப்படியே ரொங்கிருச்சு செலவு. இங்கே பாருங்க. அப்படியே கலர் பயங்கர டார்க் அப்படியே இருக்குங்க. உலைக்கு தண்ணியை ஊற்றி நுர கூட்டின ஒட்டி அரிசியை ஊற போடுவோம். சரிங்களா? குடம் எடுத்துட்டு வாங்க. இதா ரெடியாக இருக்குது. கமெண்டில் கேட்குறீங்க நீங்கள். ஒரு படி நீங்கள் 1.5 லிட்டர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. படி கணக்கில் தண்ணி வேறு, லிட்டர் கணக்கில் தண்ணி வேறு. ஒரு படிங்கிறது 800 மில்லி. அண்ணனும் தெளிவாக சொல்லியிருக்காரு, நானும் தெளிவாக சொல்லியிருக்கேன். நம்ம 2 படி வீடியோ போட்டோம். 3 கிலோ அரிசிக்கு 3 படி தண்ணி. அப்போ உங்களுக்கு 3 24 3 லிட்டர் 5 லிட்டர் 400 ml கரெக்டான மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கோம். லிட்டர் கணக்கில் வேறு, படி கணக்கு வேறு. புரியுதுங்களா? இப்போ 18 லிட்டர் ஊற்றுறோம். 10 படி தண்ணி 18 லிட்டர் ஊற்றுறோம். அதாவது ஒரு குடம் ஊற்றிட்டோம் 10 படி. இப்போ ஒரு 3/4 குடம் ஊற்றிருக்கோம் 7 படி. மொத்தமாக சேர்த்து 30 லிட்டர் 600 மில்லி தண்ணி வருது. ஊரியை போட்டுருவோம் வாங்க. ஒலை கொதி வந்துருச்சு. அப்படியே நுரக்கூடி அப்படியே இன்னொரு தடவை கறியை செக் பண்ணிவிட்டு அரிசியை ஊற போட்டுக்கலாம் வாங்க. பார்த்தீங்களா? இப்போ அரிசியை ஊற போட்டோம்னா இந்த டைமிங் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அரிசியை ஊற போட்டுக்கலாம் வாங்க. நம்ம அரிசி வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம அரிசி வாங்கிட்டு வந்துட்டேன். காரில் அரிசியை ஊற போட்டுறோம். அதான் மினரல்ஸு. லியோ தண்ணி. லியோ எடிஷன். வெளியே போகிறதுங்க. அது பிக் பாஸ்ல இருக்கு. இப்போ நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லெமன் ஊற்றணும்னு வச்சுக்கோங்க. கறி வந்து நமக்கு உடஞ்சி கொடுக்காம அப்படியே இது கிரிப்ஸாக இருக்கும். ஆனால் நல்லா வெந்துருச்சு கறி. சரிங்களா? ஒரு படிக்கு ஒரு பழம் 13 படி. நம்ம 13 பழம் ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி 5 பழம் பிடிக்கும். 7 பழமே பிடிக்கும். 2 கரண்டி ஊற்றுனா அப்புறம் பார்த்துக்கலாம். 1/4 கரண்டி ஊற்றிருக்கோம். அப்புறம் பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். அரிசி ஊறிடுச்சு. இப்போ அடுப்பை ஏற்றுவோம். கறியெல்லாம் மகிமையாக போயிடுச்சுங்க. ஐட்டம் ஒரு 20 ஐட்டம் இருக்குது. அதனால் தனியாக ஆக்கிட்டேன் கறியை. ஆமாம், அப்போ தான் நல்லா இருக்கும். இதெல்லாம் போட்டு பக்கத்து அடுப்பில் லைட்டாக அதனால் கைப்பற்றிடுவோம். திருப்பி போட்டுடலாம். ஒன்றும் தப்பு இல்லை. எடுத்துகிட்டு கொடுத்துருவோம். எல்லாம் ஒரே ஐட்டம் தான். அவங்களுக்கு தான் செய்கிறாங்க. அவங்களும் நம்மளும். இப்போ அரிசி ஊறிடுச்சு. அள்ளி வச்சுருக்கேன். ஒலையை ஆட் பண்ணுவோம் வாங்க. அரிசியை போடுங்க. தவக்கல் தாளம் தான்.
திண்டுக்கல் சீரக சம்பா. வாசம் வந்துருச்சு, பிரியாணி வாசம் வந்துருச்சா? வந்துருச்சு. போடுங்க போடுங்க, அடிங்க அடிங்க, தேனியில் அடிங்க. அடல் கரண்டி ஒன்று எடுத்துக்கோங்க. எப்பயுமே வாசத்துக்கு மல்லி புதினா போடுவோம், அப்படியே பச்சை மிளகா சேர்த்து போடுறோம். சரிங்களா? அளவு சொல்லிடுங்க. பச்சை மிளகா ஒரு 1/4 கிலோ போடுறோம் அப்படியே. திண்டுக்கல்லில் சீரக சம்பா பிரியாணியை தான் தஞ்சாவூர்ல சாப்பிட போறாங்க. கலர் பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கு. அவ்வளோதான். நாங்கள் திண்டுக்கல்ல இருந்து பேக்ஸா அப்படியே வந்துச்சு. என்ன ராஜா இப்பயே தட்டோட இருக்காரு. தம்மே போடல, சாம்பிளுக்கு தட்டோட நிற்கிறாரு. போத்தா அப்படின்னு 1/2 மணி நேரம் ஆமாம், சாம்பிள் கேட்குறேன். காட்டு ஓடுறேன். காட்டு தட்டை காட்டு, தட்டை காட்டுதா, தட்டை காட்டு, காட்டு காட்டு காட்டுதா. போயா ஆளை பாருங்க. எப்படி கட்டையை கட்டி போட்டு ஆனால் நமக்கு வேணும்னு ஓட்டே கரண்டி நல்லா வெறும் நின்றுட்டே இருக்கு. இழுத்து வச்சு தான் எடுத்தேன், மறந்துட்டேன். அதனால் இந்த கட்டையை தூக்கி அங்கிட்டு போடு. பேசரி சிரமம் வீட்டுக்கு ஓட்டலாம். பேசரி பார்த்தீங்களா? தம் போகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. விறகு பூரா பிரிச்சுட்டோம். சென்டரில் கங்கு இருக்கக்கூடாது, பிடிச்சிடும். கங்கை பூரா வெளியே எடுத்துட்டோம். நல்ல கதை எது நமக்கு பதம், அந்த செகதி மாதிரி. இப்போ நம்ம இலையை போட்டு தம் போட்டுடலாம். சரிங்களா? உள்ள பட சொல்லு ராஜா. இலையை போட்டு தம் போட்டுக்கலாம். மேலே ஏற்றுங்க. நல்லா கார்னர் எல்லாம் வச்சு எல்லாம் எடுங்க. அப்புறம் வாங்கிக்கலாம். உள்ள கிச்சனில் போய் ஒரு ரவுண்டு அடித்தோம். நம்ம கேஸ் அடுப்பு போட்டிருக்க கிச்சனில் சைவ மாஸ்டரே வந்து வளகாப்பு நிகழ்ச்சி 7 வகையான சாப்பாடு செய்யணும். நல்லா பிரம்மாண்டமாக தயிர் சோறு போட்டாங்க. சரிங்களா? அந்த தயிர் சாப்பாடில் பச்சை மிளகா, அந்த மல்லித்தலை, கருவேப்பிலை, அதெல்லாம் அப்படியே பார்க்கவே வேறு லெவலாக இருந்துச்சு. இதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா, பொங்கல் போட்டிருக்காங்க. பொங்கலுக்கு அப்படியே அந்த நெய்யை ஊற்றி அதில் அப்படியே அந்த முந்திரி பருப்புலாம் போட்டு அதில் அருமையாக பொங்கல், தேங்காய் சட்னி, சாம்பார் இருக்குது. காலையில் டிஃபனு. அது காலையிலைக்கு புளியோதரை போட்டாங்க. புளியோதரை அருமையாக இருந்துச்சுங்க. நடக்கலை முழுசாக அப்படியே தோல் உரிச்சு 2 முந்திரியும் அதே மாதிரி தான். அப்படியே முந்திரி பருப்பு நடக்கலையே மிதக்குதுங்க. அருமையாக இருந்துச்சு. நாங்கள் டேஸ்ட்டு பார்த்தோம். சாம்பில் புளியோதரைக்கு அதே மெத்தட் தான், இதுக்கு லெமன் சாப்பாடுக்கு அதே மெத்தட் தான். கலர் வேறு. புளியோதரை நல்லா டார்க்காகவும், லெமன் சாப்பாடு எப்பயும் போட்டு நம்ம எல்லோ கலரில் லெமன் சாரில் போட்டு செஞ்சாங்க. மட்டன் எலும்பு குழம்பு வச்சிட்டாங்க அவங்க. சில்லி சிக்கனுக்கு வந்து சிக்கன் வந்துக்கிட்டு இருக்குது வெட்டி. வந்தோடனே அவங்க 65 போட ஆரம்பிச்சிடுவாங்க பெரட்டி. சுக்காவுக்கு வடை சட்டியில் நல்லா கறியை கழுவி போட்டு மசாலா எண்ணெயெல்லாம் போட்டு ஊற வச்சுட்டாங்கங்க. ஊறணுமா 4 மணி நேரம். ஊறினதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து அண்ணன்லேயே போட்டு ப்ராசஸிங் 2-3 மணி நேரத்துக்கு மேலே ஓடும் போல இருக்குது சுக்கா. அந்தளவுக்கு நல்லா பிரமாண்டமாக செய்கிறாங்க. மீன் தான் சாப்பிடணுங்க. மீன் சுக்கா, மதுரைக்காரங்க சுக்கா போடுறாங்க. என்ன தான் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டாலும் இன்னொரு மாஸ்டருக்கு செஞ்சு சாப்பிட்றத நாங்கள் விரும்புகிறோம். சரிங்களா? அதுக்கு ரெடியாக இருக்கோம். எங்களோட எய்மே சுக்கா மீன் தான். சீலா மீன் சூப்பராக வந்துருக்கு பீஸு. இன்னைக்கு நல்லா தரமாக இருக்கும். வீடியோ பாருங்க, இது பார்த்துடலாம் வாங்க. போடுறதா வாசனை கரெக்டாக சொன்னீங்க. வேற லெவலாக சொன்னீங்க. அதாவது தம் ஆயிடுச்சான்னு பார்ப்போம். இதை வந்து கீழே கொட்டக்கூடாது. தம்முன்னு கொட்டா மண்ணை தூக்கி ஓரமாக அப்படியே வச்சுங்க. காட்டுவாங்க அப்படியே எடுங்க. நெய் வேண்டாம் ஊற்றிக்கலாம். உடச்சிட்டு பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். எப்பயுமே தேக்ஸாக்கு மேலே கலர் தெரியாது. உடச்சி எடுக்கும் போது தான் அந்த கலர் நமக்கு தெரியும். பரவாயில்ல. அதுங்களா கலர் பாருங்க. அப்படியே அருமையாக தப்பாயிருக்குங்க. கல்லையில் சாப்பாடு பார்த்தீங்கன்னா நல்லா பொடிவாக இருக்குது. இந்த அரிசி மாதிரி இல்லாமல். நெய் வேண்டாம் ஊற்றிக்கலாங்க. வேணும் ஊற்றிக்கலாம். கசப்புங்க.
இந்த ஆர்டர் நெய் எங்க ஊற்றிக்கலாம் தேவையில்லை இந்த பாருங்க பல பலன் அடியில் வேணாம் தேவையில்லை ரைட் வேணாம் போதும் பார்த்தா சாம்பிள் பார்க்குறோம் சார்ட்டே சாம்பிள் காடு அருகே நாங்கள் நல்லா வைக்க விட்டோம் நமக்கு வந்து ஒரு பிரியாணி எப்படி இருக்கு சொல்லுங்க சூப்பர் தான் வாய்ப்பு கறி நல்லா இருந்துச்சு அண்ணன் தான் மாஸ்டர் அண்ணன் சைவத்தில் கிங்கு அருமை சூப்பராக சாப்பாடு சாப்பிட்டே இருக்கலாம் தேவசாயம் வேணும் சொல்லிட்டாங்க அவங்க தேவசாவில் போட்டதுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களே சொல்லுவாங்க ரிசல்ட்டு அந்தளவு அருமையாக இருக்குது சாப்பாடு நல்லா பயிராக பஞ்சு மாதிரி இருக்குது சாப்பாடு அருமையான பைனாப்பிள் கேசரிங்க அப்படியே உள்ளே அதுவே போயிடுது நம்ம வெள்ளை தேவையில்லை நெய் நிழலுமா இருக்குங்க அருமையாக இருக்குது இதை நம்ம தந்த போடக்கூடாது அங்கே வச்சு 6 பேர் இல்லை அடுத்த பேசுகிறேன் சூட்டியாக கொண்டு போகிறது ஒரிஜினல் திண்டுக்கல் சீரக சம்பா வாங்க அப்போ 2 போதும் தேவைக்கு 10 பேசன் வாங்கினா முடிஞ்சிச்சு நம்ம தேக்ஸால பாருங்க அரை தேக்ஸா பிரியாணி போயிடுச்சு பாருங்க அப்படியே பந்தியில் எந்த கரசல் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு பந்தி பீஸ் இல்லை அது இல்லை எதுக்குமே வேலை இல்லைங்க அருமையாக போகுது அப்படியே பார்த்தீங்களா வேற லெவல் அரை தேக்ஸா முடிஞ்சு அடுத்தது போட்டு விட்டுருங்க அப்படியே திரும்பி பாருங்க ஒய்யாப்புலே வேலை அடிச்சாதான் சோறு அடிச்சாதான் உனக்கு சோறு சோறே இல்லை உனக்கு சூப்பரா அடிச்சு எங்க வீடியோல போற சப்ஸ்கிரைப் பண்ணி விடுப்பா பண்ணி விட்டேன் கேளுங்க கேளுங்க பரவாயில்லையே ரெண்டாவது வட்டா முடிஞ்சுச்சேண்ணே ரெண்டாவது வட்டா முடிச்சுட்டா அவ்வளோ 2 பேச பார்சல் போயிட்டு அத்தா ரெண்டாவது வட்ட பிரியாணி திண்டுக்கல் சீரியஸ் சம்பா ஃபேமஸ் நம்பர் 1 தஞ்சாவூர் நம்பர் 1 திண்டுக்கல் ஃபேமஸ் தஞ்சாவூர் நம்பர் 1 நம்பர் அவர்த்தினேதான்டா அசல் வேற லெவல் லெவலுங்க மதுரை ஒத்தக்கடை குரூப் பாண்டி கேட்டரிங் அவங்க பாண்டி கேட்டரிங் பாதி ஐட்டம் போட்டாங்க வேற லெவல் அவங்கள